Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive. கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பூந்திகள் கரெக்டாக வரும். அதே சமயம் நமக்கு பூந்திகள் கரெக்டான சைஸில் கிடைக்கலனாலும் அதை வச்சு நம்ம எப்படி மோத்திச்சூர் லட்டு செய்யலாம், நான் அந்த டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூந்தி ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன். அந்த ஜல்லிக்கரண்டியை சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பேக் சைட், கரண்டியோட பேக் சைட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு பெரிய பின் சைஸ், பின்னில் பெரிய சைஸ் இதை வந்து நம்ம வந்து ஜல்லிக்கரண்டியோட ஒவ்வொரு ஓட்டையிலையும் குத்தி இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். நமக்கு பின் சைஸ் ஓட்டை இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் பெரிய பின் சைஸ். இப்போ நான் எண்ணெயை மிதமான சூடில் காய வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமான சூடு நமக்கு கருகிடும். அதாவது ஒரு ட்ராப் நம்ம போட்டோம்னா மேலே எழும்பி வரணும். அது போல் இதில் நாம் மாவு ஊற்றி இந்த மாதிரி தட்டினோம்னா அதில் கீழே வந்து உங்களுக்கு அப்படியே கொட்டும். அது விழுந்த உடனே மேலே எழும்பி வரும். அப்போ நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பொடியாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த சைஸு நமக்கு கரெக்டாக இருக்கும். சில டைம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக விழுந்துடும். அதை வந்து நம்ம கையில் க்ரஷ் பண்ணிக்கலாம் எடுத்த பிறகு. இதை நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நான் இந்த முறை வந்து ஒரு 3-4 டிஷ்யூ பேப்பர், அதை 3 டைம்ஸ் மாற்றி மாற்றி நான் போட்டு அந்த ஆயில், எக்ஸஸ் ஆயிலாம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக அது நமக்கு கிடைக்கும் பூந்திகள். அதே சமயம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையில் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூந்திகள் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸ் கிடைக்கும். அதுலேயே நாம் மோத்திச்சூர் லட்டு செய்யலாம். பர்ஃபெக்டான உங்களுக்கு சைஸும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இன்னொரு மெத்தட், நம்ம இது போல் ஜூஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுற ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம். இது வந்து டீ வடிகட்டுறதோட கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கும். ஸோ இது நமக்கு கரெக்டான சைஸ் கிடைக்கும் பூந்திகள். இதில் நாம் இது போல் மாவு வந்து சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தட்டி விடும்போது நமக்கு கரெக்டான சைஸ் பூந்திகள் கிடைக்கும். இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜல்லிக்கரண்டில் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிரியாணிலாம் பேக் பண்ணுற அந்த பேக்கிங் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் அலுமினியம் ஃபாயிலில் தான் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் அந்த பின் போல் ஹோல்ஸ் போட்டு, அதாவது பெரிய பின்னில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அதையும் தட்டி விட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இத்தனை மெத்தட்ஸ் நீங்கள் சின்ன சின்ன பூந்திகள் எடுத்துக்கலாம். அதுலேயே நீங்கள் பெரிய பெரிய பூந்திகள் விழுந்துச்சுன்னா அது நீங்கள் கையிலேயே க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்தாலும் நமக்கு கரெக்டான பூந்திகள் கிடச்சிரும். நம்ம இது போல் சின்ன சின்ன பூந்திகள் செய்யறதுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைக்கிறோம். அதனால் அது எண்ணெயை நிறையவே இழுத்துக்கும். ஸோ அந்த எண்ணெயை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இது போல் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஒரு 3 to 4 டைம்ஸ் மாற்றி மாற்றி பிளேட்ஸில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா எக்ஸஸ் ஆயில் நமக்கு வெளியே வந்துடும். இது போல் பாருங்கள், நான் பெரிய பெரிய பிளேட்ஸ் 2 பிளேட் வச்சுருக்கேன். அதில் டிஷ்யூ மாற்றி மாற்றி போட்டு எடுத்தேன். பாருங்கள் அந்த டிஷ்யூவில் எவ்வளோ ஆயில் இருக்குது. இப்போது இந்த பிளேட்டில் நான் மாற்றி போட்டிருக்கேன். இது போல் நான் 3 to 4 டைம்ஸ் இதை செஞ்சு எக்ஸஸ் ஆயில் எடுத்தேன். இல்லை ரொம்ப ஆயிலியாக இருந்தால் நமக்கு திகட்டும், அதுக்காக தான். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 1/2 கப் சுகரில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏலக்காய் பொடி இல்லை. உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் சுகர் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பேன் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதோட அரைச்சி எடுத்த 1/2 கப் சுகர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம்.
அதாவது 1.5 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் சுகர் ஈக்குவலாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நாம் ஒரு சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டப்போ தண்ணியில் நல்லா கரைஞ்சி நமக்கு கொஞ்சம் திக்கான பதம் வந்தால் போதும். இதுக்கு நமக்கு கம்பி பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு சிரப் நமக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பூந்திகளை இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் சுகர் சிரப் திக்காக இருக்கா மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எல்லா பூந்திகளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்க்கும்போது தான் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது நல்லா அந்த பூந்திகள் அதை ஊறி வரும்போது நமக்கு தண்ணிலாம் வற்றிடும். இதோடு நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் நெய்லேயே பூந்திகள் பொரிச்சு எடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்தேன், அதனால் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அதோட க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேஷ்யூஸ் அதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணுற நட்ஸ் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்குது. பார்க்கும்போது தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் அது ஆற நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1/2 லிட்டர் க்ரீன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், அதாவது பால் பேக்கெட். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது நான் 1/2 டம்ளர் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்க பால் நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ண நமக்கு பன்னீர் தனியாக வந்துடும், தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். இதை நாம் ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த பன்னீரை மட்டும் நம்ம அலசி எடுத்துக்கலாம். ப்ளைன் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா க்ளோஸ் பண்ணி, துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு க்ளீன் வாட்டரில் இந்த மாதிரி அலசி அதை டிப் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்க புளிப்புத்தன்மை நமக்கு போயிடும். அதாவது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக தான் இப்படி அலசி எடுக்கிறோம். அடுத்ததாக நமக்கு இந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் நம்ம அந்த ட்ரைனஸ்க்காக தொங்க விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம புழிஞ்சு எடுத்தாலுமே போதும், நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் 1/2 கப் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்காக பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்யில் நான் அரைச்சி எடுத்து தேங்காவை ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணால் வெறும் மில்க் ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம், தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதில் தேங்காய் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த தேங்காய் பேடா மாதிரி கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மோத்திச்சூர் லட்டு ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது. அதுக்காக தான் நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். அடுத்தது நாம் தேங்காய் அரைச்சி எடுத்த மிக்ஸிலேயே பன்னீர் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையோ 1/2 டம்ளர் பால், அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பன்னீரை. நம்ம பன்னீராக செய்யாமல் அப்படியே பாலை சுண்டை காய்ச்சி கூட ஆட் பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதாவது ரசகுல்லா மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம செய்கிறோம். இப்போ பன்னீரை பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நாம் தேங்காவோடு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் மீதம் இருக்க பாலையும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அந்த பாலும் நல்லா வெந்து வரும். இந்த டைமில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நமக்கு மோத்திச்சூர் லட்டு ரொம்ப டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக தான். இன்னும் நம்ம ஸ்வீட் அதிகமாக சேர்த்தோம்னா திகட்டும். ஸோ நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இதோடவே நான் 1/2 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மில்க் பவுடரை ஆட் பண்ணுறோம், அதனால் ஸ்வீட்னஸ் நமக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ சுகர் வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணேன். ஆல்ரெடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் நெய், அதாவது 1/2 ஸ்பூனாக நான் ஆட் பண்ணேன். இது போதும் நமக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது நாம் இதை எடுத்துடணும். இதுபோல் நாம் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு ரெடியாகி வந்துடும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ட்ரையாக தான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பாருங்கள் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக சர்க்கிள் ஷேப்பில் நான் நெய் தடவின பிளேட் எடுத்திருக்கேன். அதில் நாம் ஆறி இருக்கிற அந்த பூந்திகளை பாதி அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இதிலே நான் 3 ஸ்வீட் செய்கிறேன், அதுக்காக தான். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பிளேட் இருந்தால் அதில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது சர்க்கிள் ஷேப், அதனால் பாதி அளவுக்கு நான் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா தட்டி விட்டுக்கிறேன். தட்டி விடும்போது தெரியும் நமக்கு பாருங்கள் பூந்திகள் நல்லா திக்காகிட்டுருக்கு. இறக்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருந்தது இல்லையா, அது பூந்திகள்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ நமக்கு திக்காக கிடச்சிருக்கு. இப்போல்லாம் தட்டி விட்டாச்சு. இது மேலே நாம் ஸ்வீட் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோகோனட் பேடா, அதை நாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் எல்லா பேடாவும் நம்ம ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்பூனில் அதாவது நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும்.
அந்த ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா தட்டி விட்டுக்கலாம். இது போல் இப்போ நான் இதுலேயே ஆஃப் பகுதியாக பிரித்து அது மேலே திரும்பவும் நான் அந்த மோத்திச்சூர் லட்டை ஆட் பண்ண போகிறேன். அதுதான் 3rd டைப் ஆஃப் ஸ்வீட்டு. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடைகளில் கூட அது கிடைக்கும். அது 2 லேயர் வந்து மோத்திச்சூர் லட்டு இருக்கும். நடுவில் வந்து நமக்கு இது போல் பேடா ஸ்வீட் இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது போல் ஆஃப் பகுதி நான் மோத்திச்சூர் லட்டு ஆட் பண்ணிட்டேன். மேலே இன்னும் ஆஃப் பகுதி வந்து அந்த பேடாவோட ஸ்டாப் பண்ணிட்டு அது மேலே நான் பாதாம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கலாம். நீங்கள் பிஸ்தா, முந்திரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பாதாம் இருந்து அதான் நான் ஆட் பண்ணேன். நல்லா தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நாம் இதை கட் பண்ணி பீசஸாக போட்டுக்கலாம். நான் எல்லாமே இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது நம்மளோட 3 வகையான ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இந்த 3 லேயர் ஸ்வீட்டில் மேலே பாதாம் வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்னிஷிங் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்தான். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மீதி இருக்க பூந்திகளில் நான் லட்டுகள் பிடிச்சிக்கிறேன். அதாவது மோத்திச்சூர் லட்டு. இதில் எனக்கு 4 பெரிய லட்டும் ஒரு சின்ன லட்டும் கிடச்சிது. ஸோ நமக்கு 1.5 கப் கடலை மாவில் எத்தனை ஸ்வீட் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது போல் 5 லட்டுகள் எனக்கு கிடச்சிது. இப்போது நம்ம ஒரே வகை பூந்திகளில் 3 வகையான ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மோத்திச்சூர் லட்டு ரெசிபி. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எப்படி நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே போல் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்றதுல நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.